வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இயக்கம் இல்லாமல் 4 ஆண்டுகளாக இருக்கும் சத்யராஜ் மனைவி திவ்யா வெளிப்படுத்திய உண்மை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சத்யராஜ் பல ஆண்டுகளாக கடந்தும் தொடர்ந்து பிஸியான நடிகராக செயல்பட்டு வருகிறார். அவருடன் நடித்த நடிகர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் ஹீரோவாக தங்களது பயணத்தை தொடர்ந்து வராங்க. ஆயினும் சத்யராஜ் தன்னுடைய வயதிற்கு ஏற்பட்ட கேரக்டர்களை சிறப்பாக நடித்து வராங்க. இவரது அடுத்தடுத்த படங்களில் கவனத்தை பெற்று வருகிறது. படங்களில் மட்டுமல்லாமல் வெப்தொடர்களில் லீட் கேரக்டரில் நடித்து வராரு சத்யராஜ். சமீபத்தில் இவரது மை ஃபாரக் ஹஸ்பண்ட் வெப்தொடர் அதிகமான கவனத்தை பெற்றதில் இதில் சீதாவிற்கு ஹஸ்பண்டாக நடித்திருந்தார் சத்யராஜ். சத்யராஜுக்கு சிபிராஜ் மற்றும் திவ்யான 2 மகன்கள் இருக்காங்க. மகள் உள்ள நிலையில் இவரது மனைவி குறித்து எந்தவிதமான விவரங்களும் வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் தன்னுடைய அம்மா குறித்து திவ்யா வெளிப்படையாக பேசியிருக்காங்க. நடிகர் சத்யராஜ் கமலஹாசன், ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் இணைந்து நடித்தவர். ஹீரோவாக கடலோர கவிதைகள் உள்ளிட்ட பல படங்களில் கெத்து காட்டியவர் தான் சத்யராஜ் அவர்கள். பல வெற்றி திரைப்படங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். 80 காலகட்டத்தில் மிகவும் பிஸியான ஹீரோவாக நடித்து வந்த இவர் தற்போது பிஸியாகத்தான் இருந்து வராரு. ஆனால் தற்போது பானிந்தி ஸ்டாராக அடுத்தடுத்த மொழிகளில் இணைந்து நடித்து வருகிறார். தன்னுடைய வயதுக்கேற்ற கேரக்டரில் ரோல்களில் நடித்து வருகிறார் சத்யராஜ். அது மட்டும் இல்லாமல் வெப்தொடர்களை இவர் சிறப்பான தொடர்களில் கேரக்டர்களாக பார்க்க முடிகிறது. சமீபத்தில் சீதா, ரேகா உள்ளிட்ட இணைந்து சத்யராஜ் நடித்த மை ஃபேரக்ட் ஹஸ்பண்ட் வெப்தொடர் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது. பாகுபலி படத்தில் கட்டப்பா கேரக்டரில் நடித்தது மூலம் பான் இந்திய ஸ்டாராக மாறியிருக்காரு சத்யராஜ். சத்யராஜுக்கு சிபியா மற்றும் திவ்யான மகன் மற்றும் மகள் இருக்காங்க. சிபிராஜ் நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வருகிறாரு. தேர்ந்தெடுத்து படங்களில் அடுத்தடுத்து ஹிட்களை கொடுத்து வராரு. மகள் திவ்யா சினிமாவில் தன்னை இணைத்துக் கொள்வதில்லை என்ற போதிலும் ஊட்டச்சத்து நிபுணராக அவர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறாரு. சமீபத்தில் இவங்க அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. இந்த நிலையில் திவ்யா தன்னுடைய அம்மா குறித்து தெரிவித்த விஷயங்கள் ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக தன்னுடைய அம்மா மகேஸ்வரி கோமாவில் இருப்பதாகவும் திவ்யா தெரிவித்திருக்காங்க. மூளை செல்லும் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அவங்க கோமாவிற்கு சென்று விட்டதாகவும் பிஇஜி டியூப் மூலமாக தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் திவ்யா அவங்க தெரிவித்திருக்காங்க. இதனிடையே கடந்த 4 ஆண்டுகளாக தன்னுடைய அப்பா சிங்கிள் பேரண்டாக தங்களுக்கு கை கொடுத்து வருவதாக அவர் கூறியிருக்காங்க. இதே போல தானும் தன்னுடைய அப்பாவிற்கு சிங்கிள் மதராக இருப்பதாக திவ்யா தெரிவித்திருக்காங்க. டானும் அப்பாவும் இணைந்து பவர்ஃபுல்லான சிங்கிள் பேரண்டை கிளப்பை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய அம்மாவின் உடல்நல மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் தங்கள் குடும்பத்திற்கு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.